மாப்பிள்ள சிஎம் சார் சொன்னதை நான் ஏற்றுக்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரியும்டா, ஒரு நாள் நீங்களே எங்கள் அண்ணனை ஏற்றுப்பீங்கன்னு. பெண்கள் பாதுகாப்பில் தனி மனித ஒழுங்கு ரொம்ப முக்கியம்னாரு. அதை 100% ஏற்றுக்க. மாப்பிள்ள அந்த ஃபிகரை பாடுறா, என்ன ஃபிகரு, என்ன ஸ்ட்ரக்சரு, எவனுக்கு கொடுத்து வச்சுருக்கோ. என்ன சொல்லுங்க அந்த தனி மனித ஒழுங்கு. ஹலோ, என்னது நம்ம டீம் பையன் நம்ம டீம் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா? அது நார்மல் தானே. பொண்ணு மேலே தப்புன்னு சொல்லி பையனை சேஃப்டி பண்ணுங்க. என்ன மாப்பிள்ள நான் சொல்கிறது? செல்லம் எப்படி இருக்க? ஆமாம், நேற்று கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணத்துக்கு யார் கூட போன? அது என் ஃப்ரெண்டுடி. ஐயோ சத்தியமாக என் ஃப்ரெண்டுடி. நம்பலையா? இரு என் மச்சாட்ட கொடுக்குற கேளு. ஹலோ, ஆமாம்மா ஃப்ரெண்டு தான்மா. கேட்டியா? நம்பிட்டியா இல்லையா? இது நம்பலையா? நம்பலாம் போடி, எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். கிடக்கிறா மாப்பிள்ள. இவ போனால் அவள் ஃப்ரெண்டு, அவள் போனால் இன்னொருத்தி ஃப்ரெண்டு. இதுதான் நிஜம். அப்போ எதை பற்றி பேசியிருந்தோம்? தனி மனித ஒழுங்கு. எச்சிக்கு நிறுத்துடா. தனி மனித ஒழுங்கை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இருக்கா? அதைத்தான் நானும் கேட்குறேன்.